நல்லா இடிச்சிருக்காரு. இது எதுக்காக போடுறா? குழம்பு வாசத்துக்கு. இது எல்லாமே குழம்பு வாசத்துக்காக போடுறாங்க. அப்போ தான் கறி குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து எதையுமே எடிட் பண்ணி போடுறதே கிடையாது. சும்மா லைவில் எடுக்கிறோம், லைவில் போடுறோம், அவ்வளோதான். இதில் வந்து நோ எடிட்டிங் எதுவுமே கிடையாது. சும்மா எடுக்கிறோம், சும்மா போடுறோம், அவ்வளோதான். மட்டன் சாந்தா, அது மட்டன் சாத்தான் பாரு. அது சாம்பாரா? சாம்பாரா? நாங்க இதே கலர்ல தான் இருக்கு. அது சாம்பார் நல்ல அது பிச்சு போட்டாமே இல்லை. இந்த வெயில்ல அடுப்பில் இருந்து சமைக்கிறது போகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். இருக்கிற வெய்ய ஹீட்டும் இங்கே அடுப்பில் உள்ள ஹீட்டும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க பாருங்க. கஷ்டமே பண்ணல, அவன் போய் சொல்கிறான். இதெல்லாம் ஈஸியான வேலை. அவன் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கிறான். மக்களை நீங்கள் யார் நம்பிடாதீங்க. சமைக்கிறவங்களுக்கு தெரியுமில்ல அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சமைக்கிறது 10 பேர் 15 பேர் சமைக்கிறது கஷ்டமா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். மூடுறதுக்கானா? என்னண்ணா நல்லா இதாக இருக்குதா? நீ போடி பாரு. அது குழம்பு சுட வச்சோம்னா அப்படியே லெஸ்ஸாக இன்னைக்கு ஆயில் தான் சமையல். இன்னைக்கு ஆயில் தான், அப்பா தான் சமையல். சூப்பராக சமைப்பாப்புல பண்டாரி. அப்பாவுக்கு ஹெல்ப்பர் இவர். கறியை கொஞ்சம் ஜாமான் வாங்க போனவங்க இன்னும் ஆளை காணோம். இன்ன வரைக்கும் வரல. அது கொஞ்சம் லேசாக போடுறேன். அதுதான் பார்த்தேன். ஒரு கறி போட்டேன். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. மீனும் வெட்டியாச்சு, எல்லாமே பண்ணிடுச்சு. மட்டன் சாந்து போடு. இன்னைக்கு மட்டன் மீன் குழம்பு. நீங்க மட்டன் குழம்பு தான் பார்த்துருப்பீங்க. நாங்கள் மட்டன் மீன் குழம்பு செய்கிறோம். பாதி போடுறேன். பாதியா? மஞ்சள் பொடி. 6 பேர்